ஆசை சார்ந்த சம்ஸ்காரங்கள். ஆசைனா என்ன எக்ஸாக்டா டிஃபைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற ஃபீலிங் தான், அவ்வளவுதான். எப்பவுமே இக்கரையில இருந்து அக்கறையை பார்த்தா என்னதான் தெரியும்? பச்சையாவே தான் தெரியும். ஆத்துல ஒரு கரையில இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த கரை பச்சையாவே தான் தெரியும். எப்ப வாழ்க்கையை பார்த்தாலும் மற்றவங்க இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஒரு சின்ன வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்க. தென்றலையும் பார்த்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்தே கூட அமைதி வரலாம். ஆனா கூட இருக்கிற காதலன் அல்லது காதலியால தான் வருதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம்? ஓ, அவங்க கூட இருந்தா வாழ்க்கையே வசந்தமா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம்? கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எங்க இருந்தோ வந்த ஆனந்தம் அப்பா, இங்கிருந்து வந்ததில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியுது. பல நேரங்கள்ல உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற சந்தோஷத்தை ஒரு பொருள், ஒரு நபர், ஒரு இடத்தின் மீது திணிக்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வைத்தான் ஆசைன்னு சொல்றோம். ஆசையே கூட தவறில்லை. ஆனா இந்த கான்ட்ரடிக்டான ஆசைகள், கான்ட்ரடிக்ட்னா சில டைம்ல என்ன தோணும்? நிறைய சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும். சில நேரத்தில் தோணும், வேணாம்ப்பா இந்த தலைவலியை வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாவது ஆசிரமத்துக்கு வேணா போயிடலாம்ப்பா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வேணாம்ப்பா. சில நேரத்தில் என்ன தோணும்? நிறைய மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு. சில நேரத்தில் என்ன பண்ணணும்? என்ன செஞ்சாலும் நன்றி கெட்ட ஜென்மங்க, இவனுக்கு எதுவும் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் இவனுக்கு எல்லாத்தையும் பிடுங்கி நாமளே வாழணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வர்றது தான். சில நேரத்தில் என்ன தோணும்? நிறைய மக்களுக்கு நாம சேவை பண்ணணும். சில நேரத்தில் என்ன சொன்னோம்? இதுங்க நன்றி கெட்ட ஜென்மங்க, என்ன கொடுத்தாலும் உபயோகம் இல்லை. குழப்பமான ஆசைகள், சுய முரண்பாடான ஆசைகள். உங்க தலைவலி சரியாகணும் அப்படின்னா, தலைவலி சரியாகணும் தலைவலி சரியாகணும் மனசுல நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி இன்னும் ஆழமாத்தான் போகும். ஏன்னா தலைவலி தலைவலின்ற வார்த்தையை நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. தலை நல்லாகணும் தலை நல்லாகணும்னு நினைச்சீங்கன்னா தான் தலை நல்லாகும். தலைவலி சரியாகணும் தலைவலி சரியாகணும் நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா தலைவலியை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்கல்ல, எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அது என்னவாகும்? மனசுக்குள்ள ஆழமா அனுபவம் ஆயிடும். முதல்ல குழப்பமான ஆசைகள், அப்புறம் சுய முரண்பாடான ஆசைகள், அப்புறம் சிக்கலான ஆசைகள். சிக்கலான ஆசைகள்னா என்னன்னா, திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வந்துருச்சுன்னா ஒரு பங்களா வாங்கி போட்டு வாசல்ல உட்காந்துட்டு போற வரவனெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். உண்மை. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? லாட்ரி வாங்கணும். லாட்ரி எத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு அடிக்கும்? அதெல்லாம் சுக்கிரதேசம் தான் அடிக்கும்பா. ஜோசியர்கிட்ட போய் கேட்கறது எனக்கு சுக்கிரதேசம் எப்போ வருதுன்னு. லாட்டரியை வாங்கிட்டு வீட்டுக்கு வெளியில் படுத்துக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் செஞ்ச செயலுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கிறதுக்கும் ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா? ஆனால் என்ன பண்ணுறது? இந்த செயலாலேயே உங்கள் ஆசை நிறைவேறி விடுன்ற ஒரு குழப்பமான சிக்கலான மனநிலையிலேயே வாழறது. அதாவது நீங்க செய்யற செயல் நேரடியா அந்த ஆசையை பூர்த்தி பண்ணாது. ஆனா இந்த செயலை செஞ்சுட்டே என்ன பண்ணிட்டு இருக்கிறது? கனவு கண்டுட்டு இருக்கிறது. பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம். ஒரு கவுன்சிலரா ஜெயிச்சிட்டாருனாலே போதும், அடுத்த தரம் எம்எல்ஏ சீட் வாங்கிடுவேன், அதுக்கு அடுத்து என்ன சபாநாயகர் தான், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் செத்து போயிட்டா நான் தான் சீஃப் மினிஸ்டர். இப்ப என்ன என்னதான் ஆயிருக்காரு? கவுன்சிலரா தான் ஆயிருக்காரு. எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், சீட்டு வாங்கின அப்புறம் எலெக்ஷன்ல நிற்கணும், எலெக்ஷன்ல நின்ன அப்புறம் ஜெயிக்கணும், ஜெயிச்ச அப்புறம் ஒழுங்கா 5 வருஷமாவது எம்எல்ஏ வாழணும். சிக்கலான ஆசைகள். செய்கின்ற செயல் பலன் தராது என்று தெரிந்தும் தரும் என்கின்ற எண்ணத்தாலேயே சரியான முயற்சிகளை செய்யாமல் வாழ்க்கையை சிக்கலாகவே கழித்தல். இந்த 3 நிலை ஆசைகள் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. முரண்பாடான ஆசைகள், குழப்பமான ஆசைகள், சிக்கலான ஆசைகள். குழப்பமான ஆசைகள்னா
நான் உதாரணம் சொன்ன மாதிரி வேலைக்கு போய் பணம் சம்பாரித்து வாழணும்னு தோணும். சில நேரத்தில் இல்லை, எல்லாத்தையும் விட்டு சாமியாரை எங்கேயாவது போயிடலாம், ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடலான்னு தோணும். குழப்பமான ஆசை. அடுத்து சுய முரண்பாடு. தலைவலி சரியாகணும், நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுறணும், சிகரெட் பிடிக்கிறத நான் விட்டுறணும் 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 நினைச்சிட்டே இருங்க. விட முடியுமா? ஏன்னா ஒரு தரம் சிகரெட் நினைக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த சுகம் நினைவுக்கு வரும், அப்ப அதை செய்யணுன்ற தூண்டுதல் அதிகமாகும். இதான் சுய முரண்பாடான ஆசைகள். மூணாவது சிக்கலான ஆசைகள். நான் சொன்ன மாதிரி இந்த லாட்டரி டிக்கெட்டை கற்பனை பண்ணிட்டு, இல்ல எந்த டைரக்ஷன்ல எதையோ அடையணும்னு நினைக்கிறதா வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறது. இதான் சிக்கலான ஆசைகள். இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 3 நிலை ஆசைகளையும் முதல்ல கண்டறிவோம். கண்டறிந்த பிறகு அதை தாண்டி வாழ்க்கையை முழுமையாக்குதல்ன்றதை அடுத்து பண்ணுவோம். இந்த ஆசைகள் நம்முடைய வாழ்க்கை சக்தியை வீணடிக்காம நல்லா தெரிஞ்சுங்க. ஒண்ணு, ஆசை உங்க வாழ்க்கையை நிறைக்கும், இல்ல நீங்க ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்க. நல்லா ஆழமா கேளுங்க. ஆசைகள் உங்க வாழ்க்கையே பூர்த்தி பண்ணிடுச்சுன்னா உங்களால அதை பூர்த்தி பண்ண முடியாது. நீங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணீங்கன்னா ஆசைகள் உங்களை பூர்த்தி பண்ணாது. ஆழமா கேளுங்க. அதாவது நீங்க தலைவனா இருந்தீங்கன்னா, வெற்றி அடைஞ்சா நீங்க உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. ஆனா பல நேரத்தில் உங்க ஆசைகள்லாம் உங்க மனசை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிட்டு எதையுமே நீங்க இயங்காம உங்களை முடக்கி வச்சிருது. அது அடிமைத்தனமான வாழ்க்கை. நீங்க உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க ஆசைங்க உங்களை நிறைச்சி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குதா, அழுத்திக்கிட்டு? ஆழமா கேளுங்க. அதாவது நீங்க உங்க ஆசைங்களை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. நீங்க சுதந்திரத்தோட இருப்பீங்க, உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. அது நடக்கிறது இல்ல. உண்மையில என்னதான் நடக்குது? ஆசைகள் தான் உங்களை வச்சு அழுத்திட்டு இருக்கு. அதனாலதான் எதையுமே செய்யாமல், எந்த இயக்கமும் இல்லாமல் டல்லா இருக்கிறோம். முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிற வார்த்தைகள், மற்றவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள், இத யோசிச்சு அவேர்னஸோட கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு சின்ன உதாரணங்கய்யா. சாதாரண சிறு சிறு விஷயங்கள்ல கூட, தினந்தோறும் நான் யோகா பண்ண போறேன், இல்ல தினந்தோறும் தியானம் பண்ண போறேன், தினந்தோறும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாலே அந்த வார்த்தை என்ன? நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தை. இப்ப அது நீங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். அது ஒரு 2 நாள் கழிச்சு அதை நீங்க செய்யாம பூர்த்தி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கே உங்கள் மீது இருக்கிற கான்பிடன்ஸ் போயிடும். ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்கனவே உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லாததுனால எந்த முடிவுமே நிஜமாக மாறுவதில்லை உங்க வாழ்க்கையில. நல்லா ஆழ்ந்து யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நீங்க எந்த முடிவெடுத்தாலும் உடனே உங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்ற அந்த சுய நம்பிக்கையின்மை உடனடியா மனசுக்கு மேல வருது? கை தூக்குங்க. இதுதான் வாழ்க்கை. அப்ப நம்ம எந்த முடிவெடுத்து என்ன உபயோகம்? பல நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கமிட் பண்ணணும்னு உடனேயே நமக்கே நம் மீது நம்பிக்கை இருப்பதில்லை. காரணம் என்னன்னா, முட்டாள்தனமாக அன்கான்சியஸாவே நம்மளுக்கு நாமளே வார்த்தைகளை கொடுத்துக்கிறோம், அன்கான்சியஸாவே மற்றவங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நண்பர்கிட்ட நாளைக்கு ஈவினிங் 8 மணிக்கு உன்னோட டின்னர் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா உயிரே போனாலும் அதை பூர்த்தி பண்ணிடணும். ஆனா நமக்கு என்ன, அப்படி இருக்கிறது இல்ல. ஃப்ரெண்டு தானப்பா, ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டான். அவர் தப்பா எடுக்காதது வேற விஷயம். வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து அதை பூர்த்தி செய்யாமல் போகும் பொழுது உங்களுக்கு உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கையும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும்
ஒடுங்குகின்றது, அழிகின்றது. வாழ்க்கையில வெற்றி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை, அதான் வாழ்க்கையில வெற்றி. தெரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில வெற்றியே ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை, என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை, அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா பெரிய வெற்றியுமே உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும், உங்களை சுத்தி வாழறவங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையினாலையும் தான் வரும். வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து, அதாவது மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கிற வார்த்தை, கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ், அதான் வார்த்தை. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற கமிட்மெண்ட்ஸ், அதான் எண்ணம். உங்களுக்கு நீங்க கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ், மற்றவங்களுக்கு கொடுக்கிற கமிட்மெண்ட்ஸ், இது ரெண்டையும் நீங்க ஃபெயில் பண்ண சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அதாவது நிரூபிக்காமல் நிறைவேற்றாமல் போக போக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சுருங்குகின்றது, வெற்றி சுருக்கமடைகின்றது. உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் வராம உங்களால எதையாவது சாதிக்க முடியுமா? சொல்லுங்க. வெற்றி அடைய முடியுமா? ஏன்னா உங்க வாழ்க்கையோட எல்லா வெற்றியும் உங்களை சுற்றி இருப்பவர்களை சார்ந்து இருக்கின்றது. நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது உங்க டீச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. உங்க ப்ரமோஷன் உங்க பாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க நல்ல பாஸா இருக்கு சக்சஸ் ஆகிறது உங்க ஒர்க்கர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க ஒரு நல்ல தாயாக சக்சஸ் வெற்றி அடைகிறது உங்களுடைய மகனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க ஒரு நல்ல மகனாவோ மகளாவோ வெற்றி அடைகிறது உங்களுடைய தந்தையை டிபெண்ட், உங்களுடைய பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ உங்களுடைய எல்லா வெற்றியுமே உங்களை சுற்றி இருப்பவர்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதாவது வெற்றி சாத்தியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ கொடுத்த வார்த்தையை எங்கேயாவது காப்பாத்தாம போயிருக்கீங்களா? உங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ கொடுத்த வார்த்தையை காப்பாத்தாம போயிருக்கீங்களா? உங்களுடைய ஆசிரியருக்கோ இல்ல ஸ்டூடெண்ட்க்கோ, உங்க வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நீங்க வார்த்தையை கொடுத்து காப்பாற்றாமல் விட்டு இருக்கிறீர்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு கொடுத்து காப்பாத்தாம விட்ட வார்த்தைகள், சில நேரத்துல ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வார்த்தையை கொடுத்திருப்பீங்க. ஆனா கடைசியில் என்னவா இருப்பீங்க? கம்பவுண்டர் ஆயிருப்பீங்க. இல்ல என்ஜினியர் ஆகணும்னு உங்களுக்கு நீங்களே வார்த்தை கொடுத்திருப்பீங்க. ஆனா என்னவா இருப்பீங்க? லாயரா முடிஞ்சு போயிருப்பீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்ட வார்த்தையை நீங்கள் காப்பாற்றவில்லைன்னு வருத்தப்படுறீங்க? கை தூக்குங்க. ரெண்டாவது, மற்றவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றவில்லைன்னு வருத்தப்படுறவங்க கை தூக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பேர் வாங்கினவங்க, நீங்களே சாமி என்னால லீகலா மாற்ற முடியல, மன்னிச்சிருங்க, இந்த பேரை நான் திருப்பி சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாத்தானது சமம். ஏன்னா அட்லீஸ்ட் நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்ப அந்த நபர் என்ன பண்ணுவாரு? அவருடைய வாழ்க்கையில் அடுத்த முடிவுகள் எடுப்பாரு. உங்களை நம்பிட்டு உங்களை சார்ந்து இருக்க மாட்டாரு. இப்ப இதை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இதை நான் பல இடத்துல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வார்த்தை கொடுத்துருப்பீங்க, நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் கடனா அப்படின்னு. கொடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அவருக்கு சொல்லிடுறது, அப்பா என்கிட்ட இருக்கு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், உனக்கு என்னால கொடுக்க முடியாது, நான் கொடுத்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறேன், நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டா கூட அது சத்தியம்தான். கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட அது நல்லது, அது என்ன இப்போ சத்தியம். ஆனா அதை கூட கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்கள் மீது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது உங்களுக்கும் கான்பிடன்ஸே இருக்காது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற வார்த்தை, மற்றவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இது ரெண்டையும் யோசித்து எச்சரிக்கையோடு செய்யும் பொழுதுதான் ஆசைகளை தாண்டிய குழப்பமில்லாத வாழ்க்கை வாழத் துவங்குவீர்கள். ஆசைகள் சார்ந்த குழப்பம் வேற ஒண்ணும் இல்ல, அன்கான்சியஸாவே கமிட் பண்றது.
அன்கான்சியஸாவே பேசுறது, அன்கான்சியஸாவே திங்க் பண்றது. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை உங்க காலையிலே சரண்டர் பண்ணிடுறேன் சாமி, நீங்க தான் எனக்கு கதி. நான் சொல்லுவேன், ஒரு 4 நாள் இருந்து ஆசிரமத்தில் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி சேவை பண்ணிட்டு போப்பா அப்படின்னு. இல்லை, எனக்கு வீட்டில் வேலை இருக்கு சாமின்னுவாங்க. அப்போ வாழ்க்கையே சரண்டர் பண்ணி ஏன் புலம்புற? தெளிவாக இருக்கலாம்ல. பெரும்பாலான நேரத்துல அன்கான்சியஸாவே புலம்புறோம். நம்ம மற்றவங்களுக்கு சொல்ற வார்த்தைங்க, நமக்கு சொல்ற வார்த்தைங்க எல்லாமே அன்கான்சியஸ்னஸ், அர்த்தமில்லாதவை, பொருள் இல்லாதவை, நிறைவில்லாதவை, நிறைவேற்றப்பட இயலாதவை, நிறைவேற்ற விரும்பாதவை. அன்கான்சியஸாவே திங்க் பண்றோம், அன்கான்சியஸாவே ஆக்ட் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணலனா, அதாவது அதை செயல்படுத்தலனா, இல்ல செயல்படுத்தல என்கிட்ட சொல்லிட்டா கூட அதை செயல்படுத்தினதுக்கு சமம். செயல்படுத்தலனா அவங்களுக்கு நான் என்ன வரம் கொடுத்தாலும் அந்த வரம் பலிப்பதில்லை. ஏன்னா கனெக்ஷன் பாலமே இல்ல, கனெக்ஷன் பிரிட்ஜே இல்ல. நான் என்ன வரம் கொடுத்தாலும் பலிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு வார்த்தை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்லது, இல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது அவங்க கிட்ட சொல்லிட்டாலும் ஓகே. ஆனா இது ரெண்டையும் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு எந்த விதமான மாரல் சப்போர்ட்டும் இருக்காது. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே செல்லாது. இப்ப பல நேரத்தில் உங்களுடைய தாய் தந்தையரோட மாரல் சப்போர்ட் நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பலமா ஃபீல் பண்ண மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பூர்த்தி பண்ணியிருக்க மாட்டீங்க, பூர்த்தி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லியும் இருக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட வார்த்தைங்க பூர்த்தி பண்ணாதது, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. என்ன வார்த்தைலாம் உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டீங்க? ஒண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு, ஒரு பெரிய வயர் அட்டிகை வாங்கி போட்டுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்க உங்களுக்கு கொடுத்த கொடுத்துக்கிட்ட வார்த்தை. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும்? நான் அந்த மாதிரி எனக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், ஆனா அதை என்னால செய்ய முடியாது, அதனால அந்த வார்த்தையிலிருந்து என்னை விடுபடுத்தி விடுகிறேன். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் அவேர்னஸோட திங்க் பண்றது, அவேர்னஸோட கமிட் பண்றது. சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க, அந்த ரீபோக் ஷூ ஒன்று வாங்கணும் அப்படின்னு பெரிய ஷூ ஒன்று வாங்கி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கணும்னு உங்களுக்கு நீங்களே கமிட் பண்ணியிருப்பீங்க. ஆனா வாங்க முடியல. ஆனா கமிட்மெண்ட் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கொடுத்த பல கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா தான் மனசுக்குள்ள ஒரு வெறுமையாகவும் குறையாகவும் உங்களை உணர்வது.